ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இது நம்ம சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே ஆயில் தடவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பீட்ரூட், கேப்சிகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட்டும் பன்னீரும் தான் இருந்தது. அதனால் நான் கேரட் துருவி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட பன்னீர் கொஞ்சம் துருவி அதையுமே இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் குழந்தை சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன், அதாவது தனியாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதோட கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இது நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவில் பச்சை வாசனை போகும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி பச்சை வாசனை எல்லாம் போயிருந்தது. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் மாவுமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 பார்ட்டாக இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு உருண்டைகளாக நல்லா உருட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதை தேய்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு 5 உருண்டைகள் வந்திருக்கு இதில். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருண்டைகளை சப்பாத்தியாக இப்போ நம்ம திரட்டிக்கலாம். இது ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரம் வச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்குமே ரவுண்ட் ஷேப் வராது. அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து இதை நல்லா கமுத்திக்கிறேன். இந்த ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. பாருங்கள், இப்போ ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா சப்பாத்திகளையுமே நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் தவா வச்சுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுடுங்க. ஏன்னா சப்பாத்தி வெந்துடக்கூடாது, லைட்டாக தான் இது வேகணும். ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி நான் எல்லா சப்பாத்திகளையுமே போட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி முன்னும் பின்னும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நான் போட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க.
இதில் வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கை இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போது கோதுமை மாவை லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்டாட்டம் கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த எடுத்து வச்ச இந்த கோதுமை மாவோட பேஸ்ட்டை அந்த ஓரங்களில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டா இந்த ஒரு முனையை எடுத்து இன்னொரு முனையில் வச்சு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்க்க சோமோசா மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்து இது நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஓரங்களில் அப்ளை பண்ணி இந்த ஒரு சைடை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்ட இந்த எல்லா சப்பாத்திகளையும் திருப்பி தவாவில் போட்டுக்கோங்க. இது நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு சாப்பிடவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணல. சப்பாத்தியை சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் வெந்திருக்கும். சைடில் வந்து வேகாத மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு சின்னதாக கத்தி வச்சு இந்த மாதிரி இந்த ஓரங்கள்லையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த ஓரங்கள் எல்லாமே வெந்துடும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்க சாப்பிட்ணுன்னுட்டே இந்த அளவுக்கு நம்ம மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகளை இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம ரெடி பண்ணி நம்ம இதில் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு இல்லாத டைமும் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சாப்பிடவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனுக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.